ஸ்ரீதர் நெஞ்சில் ஒரு ஆலயம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த காலத்து ரெக்கார்ட் பிரேக் 23 நாளையில் படமே ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அன்னைக்கு என்ன அழகாக பாருங்கள், 23 நாளையில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னார். கண்ணதாசனை கூப்பிட்டார், மெல்லிசை மன்னரை கூப்பிட்டார் ஸ்ரீதர். கவிஞரை பார்த்து சொன்னார், வழக்கம் போல் லேட்டாக்கிடக்கூடாது, 23 நாளையில் படத்தையே முடிக்க போகிறேன், அதனால் ஒரு 6 நாள் அவகாசம் கொடுக்க, ஒரு 5 பாட்டு தான் எழுதி கொடுத்துருங்க என்னார். சரின்ட்டார். எப்போவுமே பெங்களூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு போனால் தனியாக சிந்தனை பிறக்குமா அங்கே வீரசர். நேராக ஃப்ளைட்டில் போய் இறங்கின உடனே 5 நாளையில் கிட்டத்தட்ட 6 பாட்டு எழுதணும். போய் இறங்கின உடனே விஸ்வநாதன் என்ன செஞ்சாரோ, ஆறுமணியை பெட்டியை தூக்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு, அண்ணே பாட்டு எழுதுவோம்னேன்னார். இன்னும் கொஞ்சமாவது புத்தி இருக்கா, இப்போ தான் ஃப்ளைட்டிலேருந்து வந்து இறங்கியிருக்கோம், எவ்வளோ டயர்டாக இருக்குது, போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னார். சரிண்ணே போய் குளிச்சுட்டு வாங்கன்ட்டார். கவியரசர் நல்லா அலற குளிச்சுட்டு வெளியே வந்தார். அண்ணே பாட்டுன்னார். எந்த வயலாவது குளித்த உடனே பாட்டு எழுதுவானாடா, வயிறு கவவன் காந்துதுரா, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்டான்னார். நல்லா சாப்பிட்டுட்டு உடனே பாட்டு எழுதுவானாடா, கொஞ்சம் ஜரிஞ்சுக்கிறேன்னார். இப்படியே 5 நாள் போயிட்டு 5ஆவது நாள் ஸ்ரீதர் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு. இவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கார். விஸ்வநாதனை போய், எப்பா நீ போய் ஃபோன் அட்டன் பண்ணுப்பான்னார். அவர் ஃபோன் எடுத்துக்கிட்டு, அண்ணா என்னன்னார், 6 பாட்டும் ரெடியானார், 5 எழுதியாச்சுன்னு 1 தான் இருக்குன்னார். அவரை பாருங்க போய் அந்த 1ஐயும் எழுதி வாங்கிட்டு நீ சென்னைக்கு வந்திருப்பா, ஏன்னா எனக்கு ரெக்கார்டிங் இருக்குன்னார். எழுதிடுவோன்ட்டார். ஃபோனில் இப்படி சொல்லிட்டோமே, 6 பாட்டுக்கு 5 எழுதிட்டோம், 1 தான் எழுதணும்னு, இன்னும் 1 கூட எழுதலையேன்னு கண்ணதாசன்ட்ட நேராக போய், கவிஞரே இன்னைக்காவது பாட்டு எழுதுவோமா அப்படின்னார். அவசரப்படாத, போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னார். வந்தது ஆத்திரம். இனிமே நீங்கள் எழுதுகிற பாட்டுக்கு இந்த விஸ்வநாதன் ஒரு நாள் இசையமைக்க மாட்டான், இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னார். சொன்ன உடனே கண்ணதாசன், விஸ்வநாதா சொன்னது நீதானா, சொல் 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 என்னுயிரேன்னார். அண்ணேன்னார். இதாண்டா பாட்டு எழுதிக்கோடான். அப்போ எழுதினார் பாருங்க, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா, அன்று சொன்னது நீதான்.